hydraulic pneumatics, we are going to see about piston pump, right? So we know that input, output, as well as process. So input we have a pump, output we have a motor as well as cylinder, process we have a valves. So now we are going to see about the piston pump, right? So this is the working principle of piston pump. Generally, it converts rotary motion of input shaft as a axial reciprocity of the piston pump. So என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரோட்டரி மோஷன் இங்க இருக்குல்ல, இந்த அனிமேஷன்லேயே தெரியும் ஒரு ரோட்டரி மோஷன் ஆஃப் இன்புட் சாஃப்ட். இந்த ரோட்டரி மோஷன், இந்த சாஃப்டோட ரோட்டரி மோஷனை நான் ரெசிப்ரோசிட்டி மோஷன் ஆஃப் பிஸ்டனை கன்வெர்ட் பண்ணுறேன். தட் வில் டூ தி செக்ஷன். ஸோ அகெயின் இதுவும் வந்து இந்த சிரிஞ்சி, நம்ம மெடிசன் இந்த சிரிஞ்சி எடுத்துக்கிற மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க. ஸோ இந்த பிஸ்டன் வந்து ஃப்ளோ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்லெட் க்ளோஸ் ஆகும், அவுட்லெட் ஓப்பன் ஆகும். If the piston is moves right hand side, அப்போ இன்லெட் ஓப்பன் ஆகும், அவுட்லெட் க்ளோஸ் ஆகும். இதுதான் பிஸ்டன் பம்ப் அப்படின்றது. பிஸ்டன் அப்படின்றது சிலிண்டர் தான். சிலிண்டர் இருக்கும், பிஸ்டன், அந்த சிலிண்டருக்குள்ள பிஸ்டன் அஸ் வெல் அஸ் ரேம். The ram moves outward and inward. Outward அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா suction takes place, inward அப்போ discharge takes place. அவ்வளோதான், right? So it converts rotary motion. So these pumps have a number of pistons, usually in odd numbers, in a circular array within the housing, which is commonly referred to as a cylinder block, rotor or barrel. So piston pump அப்படின்றது இப்போ நார்மலாக ஒரு சிரிஞ்சி எடுத்து மெடிசன் எடுத்துக்கோ அப்படின்னா ஒரே ஒரு பிஸ்டன். பட் in piston pumps அப்படின்றது we have a number of cylinders. So number of pistons with number of cylinders ஒரு circular structureல இருக்கும். Have a maximum operating temperature of about 120 degrees Celsius, right? So temperature பார்த்தீங்க அப்படின்னா 120 degrees Celsius வரை ஆப்ரேட் பண்ணலாம். Applications: these pumps are used in jet aircraft and it is used to drive the screws of torpedoes. Also used in small earth moving plants such as skid loader machines. இதெல்லாமே we can use piston pump, right? So we have two more types. One is axial piston pump, another one is a radial piston pump. Axial, radial, இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா the position or construction. Based on the construction, we have two types: axial piston pump, radial piston pump. In axial piston pump, we have two more types called the bent axis, swash plate type axis, right? So bent axis, swash plate axis. So the first bent axis அப்படின்றது, again this is the examples for bent axis, right? So we have a drive shaft and then we have a cylinder. So the pistons பார்த்தீங்க அப்படின்னா some inclined angle வச்சிருக்கோம். ஸோ இப்போ ரொட்டேட் ஆகிறப்ப எனக்கு இங்கே அகெயின் அந்த வேன் மாதிரி தான் அவுட்வர்ட் டைரக்ஷனில் போகிறப்ப எனக்கு லிக்விட் இன்லெட்டாக இருக்கும், புஷ் பண்ணுறப்ப அவுட்லெட்டாக இருக்கும். எல்லாமே சேம் ஒர்க்கிங் பிரின்சிபல் மாதிரி தான். ஸோ இன் திஸ் பம்ப்ஸ் த ரெசிப்ரோகேட்டிங் ஆஃப் த பிஸ்டன் இஸ் அப்டெண்டட் பை பெண்டிங் த ஆக்சிஸ் ஆஃப் தி சிலிண்டர் பிளாக். ஸோ ரெசிப்ரோகேட்டிங் ஆஃப் தி பிஸ்டன் இஸ் அப்டெண்ட் பை தி பெண்டிங் த ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸை நம்ம பெண்ட் பண்ணுறோம். இப்போ நான் சேம் ஒரே லைன் ஆஃப் ஆக்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃப்ளோ ரேட் ஒரே மாதிரி இருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிஸை கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வால்யூம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த வால்யூம் யூஸ் பண்ணி தான் நம்ம பம்ப் பண்ண போகிறோம். However, the center line of the cylinder block is set an offset angle related to the center line of the drive shaft. So in the cylinder oda center axis, assume that for examples, right? So இப்போ cylinder axis பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கு, எனக்கு இதான் cylinder axis அப்படின்னா எனக்கு அந்த drive shaft axis பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது இந்த ஆங்கிள் தான் இது offset angle, right? So the center line of the cylinder block is set an offset angle related to the center line of the drive shaft. The cylinder block contains a number of pistons arranged along a circle. Right? நிறைய circle arrange பண்ணிருப்பாங்க. The piston rods are connected to the drive shaft flange by a ball and socket pins. The pistons are forced in and out of the linear bores as the distance between the drive shaft flange and the cylinder block changes. Right? So இதில் பார்த்தீங்க அப்படின்னா we have a number of more than 3 cylinders யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு வால்யூம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பிஸ்டன் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா எனக்கு இன்லெட் டேக்ஸ் பிளேஸ். பிஸ்டன் வந்து அகெயின் புஷ் பண்ணுச்சு அப்படின்னா அவுட்லெட். திஸ் இஸ் வாட் அ பெண்ட் பிளேட். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிரைவ் ஷாஃப்ட்டும் இந்த டிரைவ் ஷாஃப்ட்டும் இந்த சிலிண்டர் இது பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் செட்டில் இருந்துச்சு. ஸ்வாஷ் பிளேட் அப்படின்றது in this type the cylinder block and drive shaft are located at the same center line. So இங்கே வந்து ஆஃப் செட்டில் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we use one separate structure called swash plate. அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்கும்.
So this is called a swash plate, right? So நான் இதில் லைன் இந்த டிரைவோட ஆக்சிஸும் சிலிண்டரோட ஆக்சிஸும் சேம் தான். பட் ஆனால் என்ன பண்ணிட்டேன், ஐ எம் யூஸிங் செப்பரேட் பிளேட், ஸ்வாஷ் பிளேட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்வாஷ் பிளேட்டுன்றது சம் இன்க்ளைன்டு சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது நார்மலாக ரொட்டேட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகிறப்ப இந்த இன்க்ளினேஷன் கிவ்ஸ் தி வால்யூம் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த வால்யூம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏரை வந்து இன்லெட் எடுக்கும். ஸோ இஃப் த சிலிண்டர் மூவ்ஸ், பிஸ்டன் மூவ்ஸ் அவுட்வர்டில் மூவ் ஆச்சு அப்படின்னா சக்ஷன். இந்த பிஸ்டன் மூவ்ஸ் இன்வர்ட், புஷ் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு டிஸ்சார்ஜ் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் ஸ்வாஷ் பிளேட். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வாஷ் பிளேட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஃப் செட்டில் யூஸ் பண்ணோம் சிலிண்டரை. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் பட் வி யூஸ் inclined surface. So the pistons are connected to the screw plate and bears against the angled swash plate. As the cylinder rotates, the piston reciprocates because the piston screws follow the angular surface of swash plate. Right? So piston cylinder rotate ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த swash plate பேஸ் பண்ணி piston rotate ஆகும், reciprocate ஆகும். The outlet and inlet ports are located in the wall plate so that the piston pass in the inlet as they are being pulled out and pass the outlet as they are being forced back in. ஸோ அதான் பிஸ்டன் மூவ்ஸ் அவுட்வர்ட் அப்படின்னா எனக்கு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ பண்ணும், உள்ள வேக்கம் கிரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ளே புஷ் பண்ணும். இஃப் த பிஸ்டன் மூவ்ஸ் இன்வர்ட் போகிறப்ப புஷ் பண்ணிச்சு அப்படின்னா அவுட்வர்ட், ஐ மீன் டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ திஸ் டைப் ஆஃப் பம்ப் கேன் ஆல்சோ பி டிசைன் டு ஹேவ் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேப்பபிலிட்டி. த மேக்ஸிமம் ஸ்வாஷ் பிளேட் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் டு 17.5 பை தி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ ஆங்கிள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுத்தா பண்ண முடியாது. ரைட், த ஃபைனல் பம்ப் இஸ் ரேடியல் பிஸ்டன் பம்ப். Again, the radial piston pump அப்படின்றது eccentricity மூலமா பண்ண போறோம். The piston pump has pistons aligned radially, right? So radial இருக்கு. It consists of pintle. So we have called structure called pintle. Swash plate மாதிரி we have called structure called pintle. A cylinder barrel with piston and rotor containing a reaction ring. So the pintle பாத்தீங்க அப்படின்னா it will move with rotor. The pintle வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா இந்த eccentricity பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் your contact between the ram and the pintle vary the pressure, right? So pressure vary பண்ணும். இங்க spring இருக்கு, again return காக we use pintle. So the pintle directs the fluid in and out of the cylinder. So இந்த pintle தான் நம்ம fluid in and out வரும்போது pistons are placed in the radial bores around the rotor. The piston screws ride on the eccentric ring which causes them to reciprocate as they rotate, right? So the eccentricity determines the stroke of the pumping piston. So eccentricity எப்படி determine பண்றோம் அப்படின்னா stroke பேஸ் பண்ணி, right? Stroke அப்படின்றது ஒரு மூவ்மெண்ட், பிஸ்டனோட மூவ்மெண்ட். Each piston is connected to the inlet port when it starts extending, while it is connected to the outlet port when it starts retracting. So this connection to the inlet and outlet port is performed by the timed porting arrangement in the spindle. So அந்த inlet outlet எப்படி vary பண்றோம் அப்படின்னா we have a timed. So this is the working animations of piston pump, radial piston pump, right? So eccentricity மூலமா ரொட்டேட் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகும், பிஸ்டனும் வேரி ஆகும். ஸோ அப்போ inlet and outlet will changes. This is the working of a radial piston pump. Only difference is cylinders are arranged radially, right? So here we use pentagon. So 5 cylinders. If you can use hexagon, octagon. So based on our requirement, we can use. This is one of the examples of piston pump. And volumetric displacement is calculated by the from this formula. என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் பெண்ட் ஆக்சிஸ். ஸோ இதுதான் இந்த சென்டர் லைன், டிரைவோட சென்டர் லைன். சிலிண்டர் வந்து சம் ஆஃப்செட் ஆங்கிள் தீட்டால இருக்கு. ஸோ நான் இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ட்ரையாங்கிள் தான் ஏபிசி. ஏபிசியில் இந்த தீட்டா. ஸோ இது தீட்டா அப்படின்னா நீங்கள் ஜெட்டு மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுவும் தீட்டாவாக இருக்கும், ரைட்? ஸோ இங்கேயும் தீட்டாவாக வரும் ஜெட்டு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டோக்கு எஸ். அகெயின் இது வந்து டயமீட்டர், டின்றது டயமீட்டர் ஆஃப். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேன் தீட்டா கால்குலேட் பண்ணுறோம். So tan theta is nothing but BC by AB. BC இன்றது again S stroke, AB அப்படின்றது diameter. AB இன்றது diameter, இந்த இடத்துல diameter, right? So diameter. So அப்போ எனக்கு S மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா D into tan theta. Displacement எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ASM square. இது வந்து ப்ரீவியஸ் எல்லாமே ஆங்கிள் வராது, இது ஆங்கிள் இருக்கனால இது டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி, நம்பர் ஆஃப் பிஸ்டன்ஸ் Y அப்படின்னா அதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் AS. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஏரியா அண்ட் ஸ்டோக், ரைட்? ஸோ ஏரியா அண்ட் ஸ்டோக் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிஸ்டன் மல்டிப்ளை பண்ணால் வால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அகைன் வால்யூமெட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொண்டு ஆங்கிள் யூஸ் பண்ணால tan phi, ரைட்? ஸோ தியரட்டிக்கல் ஃப்ளோ ரேட் அப்படின்றது ஸ்பீடோட மல்டிப்ளை பண்ணும். வால்யூமெட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஸ்பீட், த ப்ராடக்ட் ஆஃப் டூ
you can get the theoretical flow rate. Right, so the formula வந்து derivation கிடையாது, just memorize. So based on formula maybe problems வரும். Right, so thank you.